ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு மணத்தக்காளி விதை போட்டு வத்த குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த சீட்ஸை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுடுங்க. இது இப்போ வேண்டாம், ஃபைனல் டச்சுக்கு தான். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பூண்டு நிறைய போட்டுக்கோங்க. நான் டோட்டலாக 2 பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பட் இந்த குழம்பு சின்ன வெங்காயமில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தோல் உரித்து க்ளீன் பண்ணி போட்டுட்டோம். அது கூடவே டொமேட்டோ மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். தென் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கட்டி பெருங்காயம் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த குழம்புக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் வாசனையும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதித்து வரும்போது அந்த வறுத்து எடுத்து வச்ச விதையை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கேஸை உடனே இம்மீடியட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. விதை போட்டதுக்கப்புறமா கொதிக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த விதை நல்லா ஊறி வந்துடும். ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூடாக சாதத்தோட அப்பளம் வச்சு சிம்பிளாக இருந்தது. ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஹெல்த் வைஸும் இந்த குழம்பு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு, கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.